வெல்கம் டு மை யூடியூப் சேனல் கதை போமா. காதல் 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 சீரியலில் நாளைக்கான எபிசோடில் என்ன நடக்க போகுதுன்னு பார்க்கலாம் வாங்க. அதுக்கு முன்னாடி என் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இந்த வீடியோ பிடிச்சவங்க ஒரு லைக் போடுங்க. நம்ம கரிகாலன் ஸ்வேதா கிட்ட நீ யாரை கல்யாணம் பண்ணிக்க ஆசைப்பட்றன்னு கேட்கும்போது ஸ்வேதா டக்குன்னு நான் அர்ஜுனை தான் கல்யாணம் பண்ணிக்க ஆசைப்பட்றேன்னு சொல்லிடுறாங்க. அர்ஜுன் என்ன பண்ணுறதுனே தெரியாமல் அவங்க அம்மாவை திரும்பி திரும்பி பார்க்குறாரு. இதை பண்ணுமா அப்படின்னு சொல்ல அவங்க அம்மாவால் என்ன பண்ண முடியும், பார்த்துக்கலாம் நீ அமைதியாக இருடான்னு சொல்கிறாங்க. அதுவும் மனசுக்குள்ள அப்பாடா இனிமேல் நமக்கு எந்த பிரச்சனையும் இருக்காது அப்படின்னு நினைக்கிறாங்க. எல்லாத்துக்கும் அர்ஜுனுக்கு கை கொடுத்து கங்க்ராஜ்டான்னு சொல்கிறாங்க. கரிகாலன் இருந்துட்டு நீ போய் உடனே மாப்பிள்ளை ட்ரெஸ்ஸை போட்டுக்கிட்டு ரெடி ஆகிட்டு வா அப்படின்னு சொல்கிறாங்க. திடீர்னு மணமேடையில் பார்த்தா ஸ்வேதாக்கு தாலி கட்டுறதுக்கு அர்ஜுனுக்கு பதிலாக ஆதவன் உட்காந்துருக்காரு. என்ன நடந்திருக்குன்றதுல தான் ட்விஸ்டே இருக்குது. எப்படி அர்ஜுனுக்கு பதிலாக ஆதவன் கல்யாணத்துக்கு ஒத்துக்கிட்டாரு? மாப்பிள்ளையா ரெடியாகி வர வேண்டிய அர்ஜுன் உள்ளே போன உடனே டக்குன்னு ஆதவன் காதலில் விழுந்துடுறாரு. நான் மதுவை ரொம்ப சின்சியராக லவ் பண்ணுறேன், நீ தான் என்னை எப்படியாவது இந்த கல்யாணத்தில் இருந்து காப்பாற்றணும் நான் ஆதவன் கிட்ட சொல்ல, ஆதவன் உடனே எமோஷனல் ஆகி கரிகாலனை கூப்பிட்டு நான் சின்ன வயசுலேருந்தே ஸ்வேதாவை ரொம்ப லவ் பண்ணுறேன்ப்பா, இதெல்லாம் உங்களுக்கு யாருக்குமே பிடிக்காதுன்ற ஒரே விஷயத்தால் மனசுக்குள்ளேயே இத்தனை நாளாக வச்சுருந்தேன்ப்பா, அதுக்கு யாருக்கும் எந்த ஆட்சேபனையும் இல்லைன்னா ஸ்வேதாவை நானே கல்யாணம் பண்ணிக்கிறேன் அப்படின்னு ஆதவன் சொன்னோடனே யாரும் ஷாக் ஆகி பார்க்குறாங்க. பின்னாடி கூட்டத்திலேருந்து ஒருத்தர் சொல்கிறாரு, அப்பா அவர் சொல்கிறதும் சரிதானப்பா, ஃபஸ்ட்டு அண்ணன் இருக்கக்குள்ள தம்பிக்கு எப்படி கல்யாணம் பண்ண முடியும், ஸ்வேதாக்கா அந்த தம்பியவே கல்யாணம் பண்ணி வச்சிருங்க, அதுதான் சரியும் கூட அப்படின்னு சொல்லவும் எல்லாரும் சரின்னு சொல்லிடுறாங்க. ஸ்வேதா கோமா வேண்டா வெறுப்போட ஆதவன் பக்கத்தில் போய் உட்காடுறாங்க. ஆதவனுக்கும் ஸ்வேதாக்கும் நல்லபடியாக கல்யாணம் நடந்து முடிஞ்சிருது. கரிகாலனோட அம்மாவுக்கு சந்தேகம் வந்துருச்சு, ஆதவன் கண்டிப்பாக இப்படி பண்ணக்கூடிய ஆளே கிடையாது, இல்லை ஏதோ நடந்திருக்கு அப்படின்னு மனசுக்குள்ளேயே நினச்சிக்கிட்டு பின்னாடி திரும்பி பார்த்தா அர்ஜுன் மது கூட சந்தோஷமாக நின்று சிரிச்சு பேசிகிட்டு இருக்காங்க. கரிகாலனை கூப்பிட்டு காட்டுறாங்க, டேய் பின்னாடி திரும்பி பாடுறா, என்னடா நடக்குதுங்க, எனக்கு என்னமோ ஆதவன் சொல்கிறதெல்லாம் பார்த்தா உள்ளே வேற என்னமோ நடந்திருக்குமோன்னு தோணுது, வந்ததுலேருந்து பார்க்குறேன் இந்த அர்ஜுன் பையன் அந்த பொண்ணு பின்னாடியே தான் சுற்றிட்டு இருக்கான் சொல்லி அந்த பொண்ணை தனியாக கூப்பிட்டு பேசுகிறாங்க. என்ன பேசியிருப்பாங்கன்றதை நாளைக்கு பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி என் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க.